வெல்கம் டு விஎஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அதனால தான் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 அதாவது ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஸோ மெனி டைப்ஸ் ஆர் தேர். நீங்கள் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டு தாங்க. ஒன்று அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், another one is ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். Arithmetic operators என்ன பண்ண போகுது? Arithmetic operator is a mathematical operator that takes two operands and performs a calculation on them. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வராங்க நம்ம பார்த்துருக்கோம்னா, இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பண்ண போகுது. அதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்பரண்ட் தேவைப்படுது. ஆப்பரண்ட்னா என்ன அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இது ரெண்டுமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ். பைனரி ஆப்ரேட்டர்ஸ் வைக்க டூ ஆப்பரன்ஸ். அதனால் கொடுக்கக்கூடிய ஆப்பரன்ஸில் நம்ம என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோமோ அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு வேல்யூவை நமக்கு கொடுக்கும். இட் வில் ஈல்ட் அ நியூ வேல்யூ. அவ்வளோதான். எல்லா லாங்குவேஜஸ்லையும், அதாவது மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் அடிஷன், அண்ட் தென் subtraction, multiplication, division, modulo division, floor division, and exponentiation. ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ண போகுது? இதில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு டிவிஷன் வரைக்குமே உங்களுக்கு தெரியும். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி. அடிஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும், சப்ராக்ஷன் மைனஸ் பண்ணி கொடுக்க போகுது, மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணும். இது எல்லாமே தெரியும். இதில் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோங்கிறது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். அதாவது அடிஷன் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன். இந்த அடிஷன் என்ன பண்ண போகுது? இந்த அடிஷன் அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி மூணாவது ஒரு ஆப்ரண்ட்குள்ளார ரிசல்டன்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகுது. நமக்கு இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னாவே பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அடிஷன். இதுக்கு ரெண்டு ஆப்ரண்ட் தேவைப்படும் இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு 18. ஸோ ரெண்டு ஆப்ரண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஆட் பண்ண போகுதுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். புதுசாக நான் ஒன்றும் இதில் சொல்ல போகிறதில்ல. ரெண்டுமே இதை ஆட் பண்ண போகுது. ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை, ஜெட்டுங்கிறது மூணாவது ஆப்ரண்ட். இந்த ஆப்ரண்டில் தான் நம்மளுடைய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், பிரிண்ட் ஜெட். இவ்வளோ தான் பைத்தானில் நீங்கள் கொடுக்க போகிற கோடிங். அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 20, ஒயில் இருக்கிற வேல்யூ 18. இது ரெண்டையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 38. இது வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ஜெட்டில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் ஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 38ன்னு வரப்போகுது. இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடிஷன். சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், மைனஸ் பண்ண போகுது. ஸோ ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போது எக்ஸோடைய வேல்யூவையும் ஒய்யோடைய வேல்யூவையும் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 20 மைனஸ் 18 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? அடிஷனில் வந்து ஜெட் ஈக்குவல் டு 38 ஸ்டோர் ஆகிடுமா? அப்போ பிரிண்ட் ஜெட் கொடுப்போம். அப்போ 38ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்த சப்ட்ராக்ஷனுடைய கோடிங் எழுத போகிறோம். இப்போது ஜெட் ஈக்குவல் டு 2 இது வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டே பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஓல்டு வேல்யூ இருக்கு இல்லையா 38 அப்படிங்கிறது, அது வந்து போயிடும். இப்போ 2 அப்படிங்கிற நியூ வேல்யூ அந்த ஓல்டு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால தான் இதுக்கு பேர் வேரியபிள். நான் ஏற்கனவே வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வேரி ப்ளஸ் ஏபிள். வேரியபிள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளனேஷன் வேரியபிளுக்கு. இங்கே ஒரு எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணனால அது ஆப்ரண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கும் நமக்கு ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் தேவைப்படுது. ஒன்று 21, இன்னொன்று 5 அப்படின்ற ரெண்டு வேல்யூஸை எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு ஆப்ரண்ட்ஸில் கொடுக்க போகிறேன். இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் வேல்யூஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 21 இன்ட்டு 5, இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூ 105. இப்போ 2 ரீப்ளேஸ் ஆகிடும். 2 பழைய வேல்யூ போயிட்டு 105ங்கிறது 2வை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இப்போது பிரிண்ட் ஜெட் கொடுத்தீங்கன்னா 105 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு வரும். இப்போது டிவிஷன் ஆப்ரேட்டர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டிவிஷன் என்ன பண்ண போகுது? இதே ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் எடுக்க போகுது. ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த டிவிஷன் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ்னு கொடுப்போம். இங்கே நீங்கள் நல்லா ஒரு அட்டென்டிவாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு ஏரியா.
அதாவது C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிவிஷன் அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூஸை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூவாக மட்டும்தான் ரிசல்ட்டில் வரும். அதாவது இப்போ பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ என்ன 21, ஒய்யோடைய வேல்யூ 5. இப்போ இது ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணுறோம். இது டிவைட் பண்ணும்போது நமக்கு C++, ஜாவாவில் என்ன கிடைக்கும்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இப்போ 4 5 20, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இப்போ டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து கோஷன்ட் வேல்யூவை எடுக்கும், மாடுலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் வேல்யூ எடுக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அடுத்து வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் பார்ப்போம், அதில் நான் உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூவை சொல்கிறேன். இது வந்து இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் கொடுக்கும். பட் பைத்தானில் இது இன்டீஜராகவே நம்ம இன்புட் கொடுத்தாலும் நமக்கு வேல்யூ ஃப்ராக்ஷனலில் தான் வரும். ஸோ 4.2 இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போது எனக்கு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற மாதிரியே எனக்கு 4 மட்டும்தான் வரணும், எனக்கு ஃப்ராக்ஷனில் வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் மாடுலர் டிவிஷன் பார்த்துட்டு ஃப்ளோர் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதே மாதிரி 2 ஆப்பரன்ஸ் கொடுத்துருக்கோம், x = 21 and y = 5. மாடுலோ டிவிஷன் இப்போ தான் சொன்னேன், ரிமைண்டர் வேல்யூவை எடுக்கும். ஸோ 21 மாடுலஸ் 5, அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் தான் மாடுலஸ் ஆப்ரேட்டருடைய சிம்பிள். இது அதே தான், 4 5 20. அப்போ 4 அப்படிங்கிறது கோஷன்ட். இப்போ ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு இருக்கும். 21ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் வேல்யூ 1. அந்த 1 தான் போய் செட்டில் ஸ்டோர் ஆகும். இது நமக்கு ரொம்ப ஈஸி. இப்போ சொன்னோம் இல்லையா ஃப்ளோர் டிவிஷன். இந்த ஃப்ளோர் டிவிஷனில் டிவிஷனுக்கு /1 கொடுப்போம், ஃப்ளோர் டிவிஷனில் 2 // கொடுத்தோம்னா இதை டேரெக்டாக இன்டீஜர் பார்ட்டை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது 5 4 20, அதாவது கோஷன்ட் வந்து 4, அதுக்கப்புறம் 0.2 வச்சா தான் ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைக்காம 0ங்கிறது கிடைக்கும் ஃப்ளோட்டிங்கில். இங்கே ஃப்ளோர் டிவிஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் டிவிஷன். ஸோ தட் இட் வில் கிவ்ஸ் ஒன்லி தி இன்டீஜர் வேல்யூ. C++ ஜாவானுடைய டிவிஷன் ஆப்ரேட்டரை இங்கே பைத்தானில் ஃப்ளோர் டிவிஷன் பண்ண போகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கடைசி வந்து எக்ஸ்பொனன்சியேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பொனன்சியேஷன்னா என்னங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளார போகலாம். என்ன எக்ஸ்பொனன்சியேஷன்னா என்ன? ஒன்றும் இல்லை, பவர் போடுறது, அவ்வளோதான். x², x³, x⁴, x⁵ இப்படி கொடுக்குறோம் இல்லையா, அது. இப்போ நான் இங்கே y = 5 எடுத்திருக்கேன். ஸோ y எக்ஸ்பொனன்சியேஷன் 2. அப்போ இந்த y வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 5 எக்ஸ்பொனன்சியேஷன் 2. இது அதாவது என்ன இதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 5^2ன்னு அர்த்தம், 5² அர்த்தம். ஸோ 5 × 5 25. இதுதான் ஃபைனல் ஆன்சர், ஜெட்டில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ண போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்கக்கூடிய 2 ஆப்பரன்ஸை கம்பேர் பண்ணும். பாருங்கள், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேர் தி கிவன் எக்ஸ்பிரஷன். நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுன்னா கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிவிட்டு இது ட்ரூவா ஃபால்ஸாங்கிற ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு தெரியும் 1 0 அப்படிங்கிறது C++லலாம் ரிட்டர்ன் பண்ணும். இந்த பைத்தானில் இன்ஸ்டெட் ஆஃப் 1 0 we are going to get true or false. கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது? ஸோ பார்த்துட்டே வாங்க. less than, greater than, less than or equal to, greater than or equal to and not equal to. ஸோ இப்போ 2 ஆப்பரண்டை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுலேயும் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். x = 20, y = 18. இப்போ லெஸ் தென் என்ன பண்ண போகுது? ஸோ x less than y. ஸோ 20 less than 18. இப்போ 20 is less than 18ன்னு சொல்கிறாங்க. 20 வந்து 18ஐ விட லெஸர் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுது. உண்மையா? இல்லை, இது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னா ஃபால்ஸுங்கிறத அப்படியே உங்களுக்கு ஜெட்டில் போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ பிரிண்ட் ஜெட்னு கொடுத்தோம்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென், இது அப்படியே ஆப்போசிட். z = x greater than y. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 20 greater than 18. இப்போ என்ன பண்ணும்? இது ட்ரூ தான். 20 is the greatest number of 18. இப்போ 20-ஐ 18ஓட கம்பேர் பண்ணும்போது 20 தான் பெரிய நம்பர் அப்படி நம்ம கேட்குறோம் கண்டிஷன். இது செக் பண்ணும்போது எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ இட் வில் ரிட்டர்ன் ட்ரூங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதே தான் சிம்பிள். இதில் என்ன பண்ண போகிறோன்னா less than or equal to, greater than or equal to அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் with given 2 operands. இப்போ பார்த்தீங்கன்னா less than or equal to சேம்ங்க, அதே தான். x less than or equal to y கொடுக்குறீங்க. இதில் 20
லெஸ்ஸர் தானா இருக்கணும், அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தெனா மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்லையும் 20 ஒய்லையும் 20 இருக்குன்னா இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது ட்ரூன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா லெஸ் தென்னாக இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருக்கணும்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த லெஸ் தென் ஆப்ரேட்டர் லெஸ் தெனாக மட்டும்தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு தேவையில்லை, அதை செக் பண்ணாது. ஸோ இந்த ஆப்ரேட்டரில் லெஸ் தெனாக இருந்தாலும் சரி இல்லை ஈக்குவல்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு ட்ரூ தான் கொடுக்கும். இப்போ பாருங்களேன், இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா 20 இஸ் நாட் லெஸ் தென் 18. பட் நம்ம என்ன செக் பண்ணுறோம், 20 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 செக் பண்ணுறோம். அப்போ 20 வந்து லெசர் நம்பர் கிடையாது. ஸோ தட் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. சிமிலர் தி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேஷன் ஆல்சோ. z ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இப்போ வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் கிரேட்டராக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருக்குது, அதனால தான் ஆர் அங்கே சொல்லியிருக்கோம். ஆர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா. 0 1 ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ரண்ட்க்கு வேல்யூ 1 இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும், ட்ரூங்கிறது தான் கிடைக்கும். அது மாதிரி கிரேட்டர் தன்னாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன்னாக இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அப்போ கிரேட்டர் தன்னாக இருக்குது தானே, அது ட்ரூ தானே. ஸோ இமீடியட்டாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா z ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நமக்கு ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. இப்போது இதுலேயும் சேம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 20, ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 சொல்லிட்டு. இப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதாவது z ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ z ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஈக்குவல்ட்டு இஸ் நாட் அன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், தட்ஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் சொல்கிறோம். ஆனால் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் சைன் இருந்தால் தான் அது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். சிங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 20 ஈக்குவல் டு 18 செக் பண்ணுது. 20யும் 18ம் ஈக்குவலா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ தட் z ஈக்குவல் டு ஃபால்ஸ். அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துடும். இதோட டைரக்ட் ஆப்போசிட் நாட். நாட் ஈக்குவல் டு என்ன பண்ணும், முதல்ல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். z ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ z எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா என்ன, 20 இஸ் நாட் ஈக்குவல் டு 18. 20ங்கிற நம்பர் 18க்கு ஈக்குவல் கிடையாது, வேறு வேறு நம்பர். அது கரெக்டு தானே, இங்கே வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ தட் இதோடைய ஆன்சர் ட்ரூ. ஸோ z ஈக்குவல் டு ட்ரூங்கிறது போய் அசைன் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கீங்க. இதோடைய ப்ரோக்ராம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பைத்தான் ப்ரோக்ராமை அப்படியே சிம்பிள் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய பைத்தான் ஐடிஎல்இயில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரன் பண்ணும்போது இந்த வீடியோவையும் சேர்த்து பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷனோடு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும். பைத்தான்லேயும் கொடுக்குறேன், C++லையும் கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் based on the operators in Python part 2. If you have any doubts, you can ask through the comments. Stay tuned and thank you for watching.